வணக்கம். இது கணினி மொழி. நான் உங்கள் தமிழரசன். கற்றதனால் ஆய பயனன் கொல் வாளறிவன் நற்றால் தொழார் எனின் தூய அறிவு வடிவமாக விளங்கும் இறைவனுடைய நல்ல திருவடிகளை தொழாமல் இருப்பரானால் அவர் கற்ற கல்வியினால் ஆகிய பயன் என்ன? இந்த தொகுப்புல நம்மளோட கோர்ஸ் ப்ராஜெக்ட் என்னன்னு பார்க்கலாம். அதோட இல்லாமல் நம்மளோட ஃபர்ஸ்ட் குட்டி வெப்சைட்டை டிசைன் பண்ணலாம். நம்மளோட கோர்ஸ் ப்ராஜெக்ட்டுக்கும் நான் இப்போ சொல்ல போகிற ஒரு பிரபலமான வெப்சைட்டுக்கும் நிறையவே தொடர்பு இருக்குது. இந்த பிரபலமான வெப்சைட்டை ஒரு மாதத்துக்கு ஏறத்தாழ 200 கோடி பேர் பார்க்குறாங்க. ஏறக்குறைய 400 மணி நேரம்க்கு மதிப்புள்ள காணொளிகள் இதில் அப்லோட் செய்யப்படுது. கூகுளுக்கு அடுத்து அதிகமாக தேடுதல் வேட்டை நடத்தப்படுற வெப்சைட்டும் இதுதான். கண்டுபிடிச்சிட்டிங்களா? வேற எந்த வெப்சைட்டும் இல்லைங்க, நம்ம யூடியூப் தான். நாம் செய்ய போகிற கோர்ஸ் ப்ராஜெக்ட் என்ன தெரியுமா? நம்மளோட ஓன் யூடியூப் வெப்சைட். இதுக்கே சர்ப்ரைஸ் ஆனால் எப்படி? இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருக்குது, பார்க்கலாமா? யூடியூப் வெப்சைட் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கிற வீடியோஸ் எல்லாம் இந்த மாதிரி அழகாக தொகுப்பாக வருது. ஸோ நம்ம வெப்சைட்லேயும் இந்த மாதிரி வீடியோஸ் அழகாக தொகுப்பாக வரணும். குறிப்பாக நாம் ஒரு வீடியோவை கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா அந்த வீடியோஸை மொத்தம் எத்தனை பேர் பார்த்துருக்காங்க, எத்தனை பேர் லைக் செஞ்சுருக்காங்கங்கிற இன்ஃபர்மேஷன் நம்ம காமிக்கணும். ஸோ இந்த இன்ஃபர்மேஷனை நம்ம ஸ்டோரும் பண்ணிக்கணும். ஷேர் பட்டன் இருந்தால் ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ தட் நம்மளோட வீடியோஸை உடனடியாக ஃபேஸ்புக்லேயோ இல்லை வாட்ஸ்அப்லேயோ ஷேர் செய்யலாம். அப்புறம் இந்த பிளேயர் ரொம்ப நீட்டாக இருக்கணும். நம்மளால் ஒரு வீடியோவை ப்ளே செஞ்சு பாஸ் செஞ்சு அடுத்த வீடியோவுக்கு போக முடியணும். அப்புறம் ஃபுல் ஸ்க்ரீன் பிளேயர்லையும் இதை ப்ளே செய்ய முடியணும். ஸோ இந்த பிளேயர் ரொம்ப அவசியம். இன்னொரு முக்கியமான அம்சம் இந்த சர்ச் மெனு. ஸோ தட் நம்ம போய் ஏதாவது ஒரு விஷயத்தை சர்ச் பண்ணோன்னா நம்ம சர்ச் பண்ணுற விஷயங்கள் இந்த மாதிரி அழகாக வரணும். சைட் மெனு இருந்ததுன்னா நம்மளோட டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வீடியோஸ், டிஃப்ரெண்ட் செக்ஷன்ஸ் ஆஃப் வீடியோஸை நம்மளால் இமீடியட்டாக ப்ரௌஸ் செய்ய முடியணும். ஸோ இவ்வளோ ஃபீச்சர்ஸ் இருந்தாலே மினிமம் ஒரு யூடியூப் சேனல் உண்டு பண்ணிடலாம். ஸோ இந்த மாதிரி அட்வர்டைஸ்மெண்ட்ஸ் ரன் பண்ணுறதுனால நம்ம ஒரு சின்ன சிறுதொழிலாக கூட இந்த சைட்டை கன்வெர்ட் பண்ணலாம். ஒரு பேசிக் யூடியூப் வெப்சைட் கிரியேட் பண்ணுறதுக்கு என்னென்ன வேணுங்கிறத நம்ம பார்த்தோம். இன்றைக்கி நம்மளோட முதல் வெப்சைட்டை நம்ம இப்போ க்ரியேட் பண்ணலாம். நாம் வெப் டெவலப்மெண்ட் செய்கிறதுக்கு கோடிங்லாம் டைப் பண்ணுறதுக்கு ஒரு சாஃப்ட்வேர் வேணும். இந்த கோடெல்லாம் டைப் பண்ணுற சாஃப்ட்வேரை தான் நம்ம எடிட்டர் அப்படின்னு சொல்லுவோம். நாம் இந்த கோர்ஸுக்கு யூஸ் பண்ண போகிற எடிட்டர் விஎஸ் கோட், அதாவது விஷுவல் ஸ்டுடியோ கோட். விஷுவல் ஸ்டுடியோ கோட் மைக்ரோசாஃப்ட் நிறுவனத்தினால தயாரிக்கப்பட்ட ஒரு கோட் எடிட்டர். நீங்கள் கூகுளுக்கு போய் விஎஸ் கோட் அப்படின்னு டைப் செஞ்சிங்கன்னா ஏறக்குறைய முதல் வெப்சைட்டே அதுதான் வரும். நீங்கள் இந்த வெப்சைட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இது உங்களோட மைக்ரோசாஃப்டோட விஷுவல் ஸ்டுடியோ கோட் வெப்சைட்டுக்கு உங்களை கூட்டிகிட்டு போகும். இங்கே தான் நம்மளோட சாஃப்ட்வேரை நம்ம டவுன்லோட் செய்ய போகிறோம். இந்த ஆரோ மார்க் கிளிக் செஞ்சிங்கன்னா டிஃப்ரெண்ட் ஓஎஸ்க்கு தேவையான சாஃப்ட்வேர் டவுன்லோட் லிங்க்ஸ் உங்களுக்கு கிடைக்கும். முக்கால்வாசி பேர் விண்டோஸ் யூஸ் பண்ணுவீங்க, சில பேர் மேக் ஓஎஸும் சில பேர் லினக்ஸும் யூஸ் பண்ணலாம். ஸோ உங்களோட ஓஎஸ்க்கு தகுந்தாம் போல் நீங்கள் உங்களோட சாஃப்ட்வேர் இந்த வெப்சைட்டில் டவுன்லோட் செஞ்சுக்கலாம். இந்த ஆரோ மார்க்கை கிளிக் பண்ணிங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த சாஃப்ட்வேர் உங்களோட மெஷினுக்கு டவுன்லோட் ஆகிடும். சேவ் பட்டன் கிளிக் பண்ணதுக்கப்புறமா நம்மளோட சாஃப்ட்வேர் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும், அது எப்படி செட்டப் பண்ணணுங்கிறத பார்க்கலாம். இப்போ டவுன்லோட் செஞ்சு முடிஞ்சாச்சு. டவுன்லோட் செஞ்ச ஃபைலை நம்ம அப்படி கிளிக் பண்ணோன்னா உங்களுக்கு இந்த மெசேஜ் வந்தால் வரலாம். இது வந்ததுன்னா இது இக்னோர் பண்ணிவிட்டு ஓகே கொடுங்க. இப்போ நம்ம இந்த சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண போகிறோம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் நான் முன்னமே சொன்ன மாதிரி 100% ஃப்ரீ அண்ட் செக்யூர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, இந்த சாஃப்ட்வேர் எப்போவுமே மைக்ரோசாஃப்டோட வெப்சைட்லேருந்து தான் டவுன்லோட் செய்யணும். வேறு எங்கேருந்தும் டவுன்லோட் செஞ்சிங்கன்னா உங்கள் கம்ப்யூட்டரில் வைரஸ் வரதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஸோ மேலே இருக்கிற வெப்சைட்டில் மட்டும் இந்த சாஃப்ட்வேரை டவுன்லோட் செய்யுங்க. இப்போ இந்த சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். நெக்ஸ்ட் கிளிக் பண்ணலாம். இதுதான் இந்த சாஃப்ட்வேர் டிஃபால்ட்டாக போய் ஸ்டோர் ஆக போகிற லொக்கேஷன். இதை மாற்ற வேண்டாம். கிரியேட் டெஸ்க்டாப் ஐக்கான் கொடுத்தீங்கன்னா இந்த சாஃப்ட்வேரோட இந்த ஐக்கான் உங்களோட டெஸ்க்டாப்லேயே வந்துடும். ஸோ நீங்கள் அதை நெக்ஸ்ட் டைம் ஓப்பன் பண்ணுறதுக்கு டபுள் கிளிக் பண்ணால் வசதியாக இருக்கும். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேர் என்னோட மெஷினில் இன்ஸ்டால் ஆகிட்டுருக்கு. இப்போ டவுன்லோட் முடிஞ்சிடுச்சு, இன்ஸ்டலேஷனும் முடிஞ்சிடுச்சு. லான்ச் விஷுவல் ஸ்டுடியோ கோட் கொடுத்த உடனே ஆட்டோமேட்டிக்காக உங்களோட சாஃப்ட்வேர் உங்களுக்கு இங்கே ஓப்பன் ஆகிடும். ஸோ இதுதான் உங்களோட ஃபஸ்ட் ஓப்பனிங் ஸ்க்ரீன். இந்த ஓப்பனிங் ஸ்க்ரீன் வந்த உடனே இந்த புது லேட்டஸ்ட் வெர்ஷனில் என்னெல்லாம் ஃபீச்சர்ஸ் இருக்குது அப்படின்னு மைக்ரோசாஃப்ட் இங்கே அனௌன்ஸ் பண்ணுறாங்க. நீங்கள் இந்த விண்டோ அழகாக இந்த கிராஸ் பட்டன் அமுப்பி க்ளோஸ் பண்ணிடலாம். ஸோ வாங்க, இப்போ நம்மளுக்கு தேவையான முதல் செட்டப் என்ன, இந்த சாஃப்ட்வேர் எப்படி யூஸ் பண்ணுறது, இதனோட ஃபீச்சர்ஸ் என்னங்கிறத படிப்படியாக கற்றுக்கலாம். நாம் விஷுவல் ஸ்டுடியோவில் டைப் பண்ணுற கோட்லாம் நம்ம கம்ப்யூட்டரில் ஒரு இடத்துல சேவ் பண்ணுறதுக்காக நான் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணியிருக்கேன். நீங்களும் உங்களோட மெஷினில் எந்த லொக்கேஷனில் வேணாலும் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிக்கலாம். நீங்கள் க்ரியேட் பண்ண ஃபோல்டரை ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் வித் கோட் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும். இந்த கோடை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஃபோல்டர் ஆட்டோமேட்டிக்காக உங்களோட மைக்ரோசாஃப்ட் கோடில் ஓப்பன் ஆகிடும். இப்போ இந்த ஃபோல்டரில் எந்த ஃபைல்ஸும் இல்லை, கவனிச்சிங்களா? எம்டியாக இருக்குது. நாம தான் இப்போ ஒரு ஃபஸ்ட் ஃபைல் க்ரியேட் பண்ண போகிறோம். நீங்கள் இந்த ஐக்கான் யூஸ் பண்ணி ஒரு புது ஃபைல் க்ரியேட் பண்ணலாம். இல்லைனா இந்த இடத்துல ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நியூ ஃபைல் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் வரும்.
ஸோ நான் யூஸ்வலாக இந்த ஆப்ஷன் யூஸ் பண்ணுவேன். இது கிளிக் பண்ண உடனே உங்கள் புது ஃபைலுக்கு ஒரு பேர் வைக்க சொல்லி சிஸ்டம் கேட்குது. ஸோ நான் index.html அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறேன். இதில் இந்த .html அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். வெறும் இண்டெக்ஸ் அப்படின்னு பேர் வச்சிங்கன்னா இது உங்களோட ப்ரௌசரில் ஒர்க் ஆகாது. ஸோ நீங்கள் index.html அப்படின்னு கண்டிப்பாக பேர் கொடுக்கணும். இப்போ நம்மளோட கோடிங்கை நம்ம இங்கே டைப் செய்ய போகிறோம். ஸோ நம்ம முதல்ல டைப் பண்ண போகிற கோட் என்ன அப்படின்னா HTML. நம்ம வெறும் HTML அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு உங்களோட கீபோர்டில் உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடில் டேப் கீ ஒன்று இருக்கும், TABன்னு இருக்கும். அந்த கீழே நீங்கள் டேப் கீ ப்ரெஸ் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண HTML ஒரு HTML டேகாக கன்வெர்ட் பண்ணிடும். இந்த HTML அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். நாம் க்ரியேட் பண்ண ஃபைலுக்கு index.html அப்படின்னு பேர் வைக்கிறது ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, இந்த ஃபைலை நீங்கள் ஓப்பன் பண்ணும்போது அது ஒரு ப்ரௌசரில் தான் ஓப்பன் ஆகும். நான் என்னோடய கம்ப்யூட்டரில் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். க்ரோம் எப்படி இன்ஸ்டால் பண்ணணும் அப்படிங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் லிங்க்ஸ் வந்துட்டு நான் வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். உங்கள் மெஷினில் சப்போஸ் க்ரோம் இல்லைன்னா நீங்கள் அந்த டிஸ்கிரிப்ஷனில் இருக்கிற லிங்க்கை பயன்படுத்தி உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி க்ரோம் இன்ஸ்டால் பண்ணுறதுங்கிறத கற்றுக்கலாம். ஸோ இந்த HTML அப்படிங்கிற அந்த .html அப்படிங்கிற அந்த எக்ஸ்டென்ஷன் உங்களோட ப்ரௌசருக்கு இது வந்துட்டு ஒரு வெப்சைட் அப்படிங்கிறத தெரியப்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் வெப்சைட்டில் உங்களோட வெப் டிசைன், நீங்கள் பண்ண போகிற டிசைன் எல்லாமே இந்த HTML டேகுக்கு கீழே தான் இருக்கும். இப்போது இந்த HTML டேக் எதுக்கு, ஏன் இது தேவைப்படுது அப்படின்னு தெரிஞ்சுக்கணுன்னா, இந்த மவுஸ் பாயிண்டர் நீங்கள் சும்மா அந்த HTML மேலே அப்படி கொண்டு போனீங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோடே உங்களுக்கு அது என்ன அப்படின்னு சொல்லும். பார்த்தீங்களா அது என்ன சொல்லுதுன்னு? இது வந்துட்டு ஒரு ரூட் எலமெண்ட். ஸோ இந்த ரூட் எலமெண்ட் வந்து கண்டிப்பாக இங்கே இருக்கணும். HTML ரெண்டு முக்கியமான அங்கம் இருக்குது. ஒன்று ஹெட், இன்னொன்று பாடி. இந்த ஹெட்னா என்ன, பாடினா என்னங்கிறத நம்ம அடுத்து வர செஷன்ஸில் டீட்டெயிலாக பார்க்கலாம். இப்போ நான் இங்கே போயிட்டு ஹெட் அப்படின்னு டைப் பண்ணி திரும்பவும் டேப் கொடுத்தேன்னா நம்ம இது ஒரு ஹெட் டேக்காக கன்வெர்ட் ஆகிடும். நம்மளோட ஹெட் டேக்கில் நம்ம ஃபஸ்ட்டு கொடுக்க வேண்டிய விஷயம் டைட்டில். இதுதான் நம்மளோட வெப் பேஜோட டைட்டில். லெட்ஸ் சே மை பேஜ் அப்படின்னு ஒரு டைட்டில் கொடுக்கலாம். இந்த டைட்டிலுக்கு அடுத்து நம்ம வெப்சைட்டில் நமக்கு போட போகிற முதல் கண்டென்ட் ஒரு ஹெட்டிங்காக இருந்தால் நல்லாயிருக்கும். ஸோ H1 அப்படிங்கிறது ஒரு ஹெட்டிங் டைப்பு. இந்த ஹெட்டிங் டேக் நான் கொடுத்து திரும்பவும் டேப் கீ கொடுத்தோன்னே ஆட்டோமேட்டிக்காக விஷுவல் ஸ்டுடியோ கோட் அதை ஒரு டேகாக கன்வெர்ட் பண்ணிடும். இங்கே நம்ம ஹலோ வேர்ல்டு அப்படின்னு கொடுக்கலாம். மறக்காமல் உங்களோட டைப் பண்ணதெல்லாம் நீங்கள் சேவ் பண்ணுங்கள். ஸோ Ctrl+S அமுத்துனீங்கன்னா உங்களோட டாக்குமெண்ட் இங்கே சேவ் ஆகிடும். நீங்கள் ஃபைலில் போய் சேவ் கொடுத்தாலும் இந்த டாக்குமெண்ட்டை நீங்கள் சேவ் பண்ணலாம். இப்போ நீங்கள் உங்கள் ஃபோல்டருக்கு திரும்பி வந்தீங்கன்னா உங்கள் ஃபோல்டரில் டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா உங்கள் ஃபோல்டருக்குள்ளே நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோடில் க்ரியேட் பண்ண அதே index.html இங்கே உங்களுக்கு ரெடியாக இருக்கும். இப்போ என்னோடய கம்ப்யூட்டரில் ஆல்ரெடி நான் க்ரோம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கிறதுனால க்ரோமோட ஐக்கான் இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடுச்சு. பார்த்தீங்களா, நாம் இங்கே index.html அப்படின்னு கொடுக்கறதுனால நம்மளோட கம்ப்யூட்டர் ஆட்டோமேட்டிக்காக அதை க்ரோமில் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெடி ஆகிடுச்சு. நான் இதை டபுள் கிளிக் செஞ்ச உடனே ஆட்டோமேட்டிக்காக என்னோடய பேஜ் இங்கே ஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ நம்மளோட முதல் HTML பேஜ் நம்ம டிசைன் பண்ணிட்டோங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம டைட்டில் மை பேஜ்னு கொடுத்தது நம்மளோட டேபுக்கு மேலே இருக்கிற டைட்டிலாக மாறிடுச்சு. நம்ம ஹெட்டிங்கில் ஹலோ வேர்ல்டுன்னு டைப் பண்ணது இங்கே ஒரு பெரிய ஹெட்டிங்காக வந்துடுச்சு. அட என்னப்பா யூடியூப் அது இதுன்னு கனவு காண வச்சுட்டு ஒரு மொக்க வெப்சைட் க்ரியேட் பண்ணியிருக்கியப்பான்னு சொல்கிறீங்களா? கவலைப்படாதீங்க, நம்ம கற்றுக்க வேண்டியது இன்னும் நிறைய இருக்குது. படிப்படியாக எப்படி நம்ம யூடியூப் வெப்சைட் செய்யலாங்கிறத கற்றுக்க தான் போகிறோம். நாம் பார்க்க போகிற அடுத்த வீடியோவில் இங்கே நம்ம டைப் பண்ண கோட் எப்படி ஒரு வெப்பேஜாக மாறிச்சு அப்படிங்கிறத பற்றி டீட்டெயிலாக பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோவில் ஏதாவது கொஸ்டின்ஸ் இருக்குன்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இமெயில் அட்ரஸ்க்கு எனக்கு மெயில் அனுப்பலாம். இல்லைனா இந்த வீடியோட கமெண்ட்ஸில் உங்களோட கொஸ்டின்ஸை பதிவு செய்யலாம். இது கணினி மொழி. நான் உங்கள் தமிழரசன். வணக்கம்.